ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சாமி. இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட்டே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு தாளிக்கிறதுக்கு, வெங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு உளுந்து போட்டுக்கலாம். இப்போ கடுகு உளுந்து போட்டோம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது நல்லா பொன்னிறமாக ஆகணும். இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாம் நல்லா வறுத்து வரணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பீட்ரூட் சேர்க்குறோமோ அதில் பாதி அளவுக்கு நம்ம வெங்காயம் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு பீட்ரூட்டோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பீட்ரூட் நம்ம எந்த அளவுக்கு துருவி இருக்குமோ அதுக்கு பாதி அளவுக்கு நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சேர்த்து அது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போடும்போது நல்லா வதங்கி கிடச்சிடும் நமக்கு. அதனால தான் சால்ட் சேர்க்குறோம். இப்போ சீக்கிரமே நமக்கு வதங்கி கிடச்சிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்க்குற வெங்காயம், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நமக்கு குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதிலே கூட நம்ம ரைஸில் போட்டு பிசைஞ்சு கூட பீட்ரூட் சாதமாகவும் நம்ம குழந்தைங்களுக்கு 2 in 1 கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். நம்ம காரக்குழம்பு அந்த மாதிரிலாம் வைக்கும்போது இந்த மாதிரி பொரியல் ரெசிபி பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பீட்ரூட்டோடைய அளவும் வெங்காயத்தோட அளவும் தான் இதில் ரொம்ப முக்கியமானது. நம்ம பீட்ரூட் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதில் பாதி அளவுக்கு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் பக்காவாக இருக்கும். இப்போ பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வேறு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு பொரியல் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த பொரியல் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ரெசிபிஸ் பண்ணணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபிஸ்லாம் உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.